சுந்தர நாட்டில் இருக்கிற சுந்தரேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். சோழவள நாட்டோட நிர்வாக பிரிவின் கீழே இருந்தது சுந்தர நாடு. இதுக்கு கீழே மொத்தம் 14 கிராமங்கள் இருக்கு. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல மரத்தடியில ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு அம்பாலும் இருக்காங்க. அப்படியே நேரா போனோம்னா இந்த கோவிலோட தெப்பக்குளம் வருது. தெப்பக்குளத்துக்கு நடுவுலையும் சிவலிங்கம் இருக்கு. இந்த குளம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளீனா இருந்தது. இப்போ இந்த கோயிலோட வரலாறு பத்தி பார்த்தோம்னா, இது விக்ரம பாண்டியன் காலத்துல இந்த கோயிலுக்கு ஆரம்ப கால பணிகள் செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க உள்ள சிவபெருமான் அதுக்கும் முந்தைய காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. மூலவரோட இடது பக்கத்துல 63 நாயன்மார்களை கொண்ட ஒரு திருச்சுற்று மண்டபமும் இருக்கு. வெளி திருச்சுற்றோட லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன கல்வெட்டு இருக்கு. யாரோ சூடம் ஏத்திருக்காங்க, தொட்டு கும்பிட்டுக்கலாம். இந்த கோவில்ல ஒரு பெரியவரோட புகைப்படம் இருந்தது. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு காத்தையா சுவாமிகள். இவர் இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் பண்ணிருக்காங்க. இங்க உள்ள சுந்தரேஸ்வரருக்கு 14 கிராமத்தை சேர்ந்தவங்களும் பங்குனி உத்திரத்துக்கு 10 நாள் திருவிழா எடுப்பாங்க. இந்த கோயிலை ஃபுல்லா நான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு ரொம்பவே அழகான கோயில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் எந்த டீட்டெயில் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.